பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 22 வசனத்தில் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமரார். நீங்கள் குற்றவாளியாக குற்றக்கூடியில் இருக்கிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்களா? ஒருவேளை உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களுக்கு குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிறார்களா? உங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சு, ஐயோ நான் ஒரு குற்றவாளியோ அப்படின்னு கலங்காது. இயேசுவர் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமரார். நீங்கள் தெய்வத்தை நம்புகிற அப்படினாலே, இயேசுவை நம்புகிற அப்படினாலே, நீங்கள் அவரை நம்புவதற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்த அப்படினாலே உங்களுக்கு வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமரார். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ மக்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். குற்றம் சாட்டப்பட்டால் அந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அவர்கள் அதிலேயே விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா, அவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். உங்களுக்கு துன்பங்கள் நிறைய வருகிறதா? உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா? நீங்கள் எதை பேசினாலும் அதை குறித்து வாக்குவாதங்கள் உண்டாகிறதா? கலங்காதீங்க. தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இதயத்தை தேற்றுகிறார். என்னை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், பரிந்து பேசுவார். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ பேருக்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவர் இறங்கி போய் பேசினார், சொப்பனத்திலே பேசினார், தரிசனத்திலே பேசினார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்காக பேசுவார், உங்கள் எதிரிடத்திலே பேசுவார், உங்கள் பகைக்கிடத்திலே பேசுவார், உங்களுக்காக ஏன் யுத்தம் கூட பண்ணுவார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறபடியா இல்லை, நீங்க அவரை நம்புகிறபடினாலே. பரிசுத்த வேதத்திலே யோசேப்பு மேலே பல குற்றங்கள் வந்தது. செய்யாத தவறுக்கெல்லாம் அவன் தண்டனைக்குட்பட்டான். ஆனால் நாட்கள் வந்தது, அவன் எல்லா சூழலிலிருந்து விடுதலை அடைந்தவனாய், அதிகாரம் உள்ளவனாய், மேன்மையானவனாய், உயர்ந்தவனாக மாறினான். நீங்கள் இப்போ சுமந்து கொடுக்கிற குற்றம் அது ரொம்ப டெம்பரவரி தான், அது நிலையில்லாத ஒன்று தான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது அழுகிற நீங்கள், புலம்புகிற நீங்கள், கண்ணீருடைய நீங்கள், புலம்பல் 3 படித்து பாருங்கள். விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்தது அறுக்க உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்கிற ஒரு காலம் உண்டு. கர்த்தர் உங்கள் உபத்திரத்தை அவர் தலைகீழாக மாற்றி, காலையிலே அழுகை என்றால் மாலையிலே அக்களிப்பு. ஒருவேளை நீங்கள் காலையிலே சுமத்தப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? ஒரு மாலை வருகிறது, அது நன்மையை உங்களுக்கு தரப்போகிறது, மேன்மையை தரப்போகிறது. அதனால தான் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பரிசுத்த வேதத்தில் பவுலர் சீலாவை அடித்து சிறையில் போட்டாங்க. ஆனால் அந்த ராத்திரி முடிவதற்குள்ளாகவே அவங்களை கர்த்தர் விடுதலை செய்து கொண்டு வந்தார், மேன்மையான இடத்துல வைத்தார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நீங்கள் ஒருவேளை காரணம் இல்லாமல் காயப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை சிறை தண்டனை கூட அனுபவித்திருக்கீங்களா? ஐயோ நான் தவறே செய்யல, என்னை எப்படி நிந்திக்கிறார்கள் புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாராம். அங்கே சங்கீதம் 46:9 சொல்கிறார், அவர் வில்லை உடைப்பாராம், ஈட்டியை முறிப்பார், ரதங்களை அக்னியால் சுட்டரிப்பாராம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய சேனை புரட்டி வந்தது, அவளை துரட்டி போட்டது. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அவர்களை அடிப்பேன், உதைப்பேன், குத்துவேன் என்று ஓடி வந்த அவர்களை செங்கடலிலே பிடித்து விடலாம் வந்தவர்கள், அந்த தண்ணி அவங்களை புரட்டி போட்டது. இவர்களை கரையிலே உருட்டி கொண்டு வந்தது. கர்த்தர் அங்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். மக்களை, நீங்கள் கலங்க வேண்டிய பதற வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. நீங்கள் நம்புகிற, நீங்கள் வழிபடுகிற, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவராய், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. எத்தனையோ பேர் கர்த்தரை நம்பி பிழைத்தார்கள். அதுதான் நாகும் 1:7 சொல்கிறது, அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த உபத்திரமும் பாடம் சீக்கிரம் நீங்கி போகும். எங்கெல்லாம் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களோ, எங்கெல்லாம் பிரச்சனை மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ சுமத்தின குற்றம் அது கேன்சல் ஆகப்பட்டது. தானியேல் மேல் சுமத்தின குற்றம் கேன்சல் ஆகப்பட்டது. அவர்கள் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டதோடு எதிரிகள் விழுந்து போகும்படியாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். உங்க வாழ்க்கை வெற்றியின் பாதையிலே செல்லும். யோசேப்பை உயர்த்தினவர், தானியேலை உயர்த்தினவர், சாத்ராக், மேஷக் அவர்களை உயர்த்தினவர். அங்கே அங்கே மொர்தெகாயை உயர்த்தினார். மொர்தெகாய் குற்றம் சொல்லி தூக்கமாக இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த மனுஷனை மீட்டெடுத்தார்.
உங்களை இப்படிப்பட்ட குற்றத்திலிருந்து, குற்றம் சாட்டுகிற மக்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து ஒரு குற்றம் உங்களை சுமராதபடி உங்களை காக்க தேவன் வளர்கிறார்கள். காட் பிளஸ். சங்கீதம் 34:22 படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.